ஆரம்பிக்கலாங்களா? நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்துட்டு இருக்கிற மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மாஸ் வீடியோ எடிட்டுக்கு உங்க போட்டோவையும் உங்களுடைய ஃப்ரெண்டோடைய போட்டோவையும் பயன்படுத்தி உங்களுடைய மொபைல் போன்ல நீங்களாவே எடிட் பண்ணிக்கலாம். அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். உங்க மொபைல் போன்ல இருக்கிற அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணக்கப்புறம் நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜோடைய குவாலிட்டியை ரெமினி ஆப்பில் ஆட் பண்ணி ஃபஸ்ட் இமேஜோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணக்கப்புறம் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவை எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 விஷயம் பண்ண போகிறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா இமேஜோட குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட எல்லா இமேஜோடைய சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டையும் நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இமேஜோட சைஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை மட்டும் 9:16 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் செகண்டில் இருக்கிற 9:16 செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ரெசல்யூஷன் பார்த்தீங்களா, இயற்கையிலே ஹை குவாலிட்டி கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் உள்ள ஆட் பண்ண போகிறோம். கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்டில் உள்ள மீடியா ஐக்கானை செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட ஃபோட்டோவை எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் எடிட் பண்ண போகிற ஒரு பிக்கை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கொடுத்துருக்கிற ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஸ்க்ரீனில் ஆட் ஆயிரும். நம்மளுக்கு பேக்ரவுண்டில் இருக்கிற ஒயிட் கலர் லேயர் தெரியக்கூடாது. அந்த ஸ்க்ரீன் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜ் மட்டும்தான் இருக்கணும். இப்போ உங்களோட இமேஜை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணுறதுக்கு உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே டாப்பில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலேருந்து 5வது ஆப்ஷன் ஃபில் கம்போசிஷன் ஏரியான்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஜூம் ஆயிரும். உங்களோட இமேஜுக்கு இன்னும் கொஞ்சம் ஜூம் தேவைப்பட்டால் கூட நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஃபோட்டோ ஓரமாக இருந்தால் கூட நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கலாம். உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள மூவ் ஆன் ட்ராப்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஜூம் தேவைப்பட்டால் ஜூம் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி இமேஜ் ஓரமாக இருந்தால் மூவ் பண்ணி சென்டர் செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இமேஜை நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் மேலிருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கா, ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கான் கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஒரு இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணிட்டோம். சேம் மெத்தட் தான் உங்களுடைய அடுத்தடுத்த இமேஜுக்கும். இப்போ இந்த இமேஜை கிளிக் பண்ணி மேலே உள்ள டெலிட் ஐக்கானை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீனில் செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணினோம், சேம் மெத்தடில் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை 9:16 சேஞ்ச் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை பயன்படுத்தி உங்களுடைய எல்லா இமேஜோட சைஸை நீங்கள் 9:16 சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கிறத மட்டும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் எல்லாமே எடிட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபுல் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, அதாவது இமேஜ் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 3 லிரிக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் பீட் மார்க் ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இங்கே இருந்தால் நம்மளுக்கு இமேஜ் ஸ்டார்ட் ஆகுது. நான் ஒவ்வொரு பீட் மார்க்குக்கும் தகுந்த மாதிரி இமேஜ் ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நான் கொடுத்துருக்க இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஒரு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்களேன். இந்த இடத்துல உள்ள கலர் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே கீழே உள்ள மீடியா ஐக்கனை செலக்ட் பண்ணிங்கன்னா மேலே உள்ள ஆரோ மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண உங்களோட இமேஜ் எல்லாமே அலைட் மோஸ்ங்கிற ஃபோல்டர் சேவாக இருக்கும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு மேலே உள்ள ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட இமேஜுக்கு பல உங்களோட இமேஜ் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிரும். இப்போ ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா செகண்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ் ஆட் பண்ணிக்கோங்க. தேர்ட் இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ், அடுத்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களோட ஃப்ரெண்டோட இமேஜ், அதுக்கடுத்த இமேஜ் உங்களோட இமேஜ். ஸோ இப்போ நான் சொன்னது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஒரு இமேஜ் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிங்கன்னா மறு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டோட இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் கொடுத்துருக்க 9:16 இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மேலே கொடுத்துருக்க அந்த ரெக்டாங்கிள் இமேஜில் நீங்கள் இமேஜ் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். நான் 9:16 சொல்லி நேம் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த இமேஜில் மட்டும் உங்களோட இமேஜை 1 by 1 சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறக்காண்டி நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜ்லையும் நான் எடிட் பண்ண போகிற இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் யாருக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒன்று சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் நீங்கள் இமேஜ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லிரிக்ஸோடைய ஃபாண்டோட டவுன்லோட் லிங்க் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபாண்டில் தான் இருக்கும். ஸோ அப்படி எடிட் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு நமக்கு நல்லா இருக்காது. நான் இந்த வீடியோக்கு யூஸ் பண்ணியிருக்க இந்த ஃபாண்டோடைய டவுன்லோட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்படி, அதாவது நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்டை எப்படி உங்களோட அலிட்மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி உங்களுடைய லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு நான் கொடுத்துருக்க ஒரு லிரிக்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு லிரிக்ஸை கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே உள்ள எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபாண்ட் கிட்ட உள்ள ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூ ஆல் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. லெஃப்ட் சைடில் உள்ள 3 டாட் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள இம்போர்ட் ஃபாண்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் மொபைல் ஃபோனில் உள்ள டவுன்லோட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அது உங்களுடைய டவுன்லோட்ஸில் எங்கே இருக்குங்கிறத நீங்கள் தேடி பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க ஃபாண்டை நீங்கள் லைட்டை கிளிக் பண்ணிவிட்டு மேலே உள்ள செலக்ட் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஐக்கன் வந்து ஆப்பில் இருந்து இதை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு மேலே உள்ள செர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு PUL டேப் பண்ணாலே போதும். PUILT மட்டும் டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து இதே மாதிரி வந்து ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு நான் கொடுத்துருக்க லிரிக்ஸுக்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி உங்களுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகலாட்டி நான் கொடுத்துருக்க லிரிக்ஸோட எண்டில் வச்சுக்கிட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும் உங்களுடைய லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் மேலே டிக்கே கிளிக் பண்ணி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு நான் சொன்ன மெத்தட் நீங்கள் பயன்படுத்தி உங்களோட லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ நான் சொன்ன ஸ்டெப் அப்படியே ஃபாலோ பண்ணி நீங்கள் லிரிக்ஸ்க்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணால் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே முடிஞ்சு அவ்வளோதான். இன்னும் ஒரே ஒரு எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் நான் சொல்கிறேன். அந்த ஒரு எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே தான் கொடுத்துருக்கேன். இப்போ நான் கொடுத்துருக்க ஆடியோ இருக்கா, உங்களுக்கு ஆடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன். அந்த ஆடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1ன்னு சொல்லி ஒரு இமேஜ் மட்டும் நான் ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். எஃபெக்ட் 1 கொடுத்துருக்கேன். அந்த இமேஜ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இந்த ஆர்மர் பக்கத்தில் ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு நீங்கள் பேக் வந்துக்கோங்க. நம்மளுக்கு இந்த இமேஜில் உள்ள எஃபெக்ட் வந்து காப்பி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ், அதாவது இப்போ நம்ம எஃபெக்ட் 1லேருந்து காப்பி பண்ண அந்த எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸுக்கு தான் ஆட் பண்ண போகிறோம். அது எப்படிங்கிறத மட்டும் சொல்கிறேன். ஒரே செகண்டில் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இங்கே நான் கொடுத்துருக்க அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸ் இருக்கா, அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து இதே மாதிரி ஒரு கண்ணைக்கன் வந்து ஷோ ஆகும். ஃபஸ்ட் லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் கண்ணைக்கன் இருக்கும். அந்த ஃபஸ்ட் லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட். ஃபஸ்ட் லிரிக்ஸோடைய லெஃப்ட் சைடில் உள்ள கண்ணைக்கன் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் அதுக்கு மேலே உள்ள லிரிக்ஸோட கண்ணைக்கான லைட்டை டச் பண்ணாலே போதும் இதே மாதிரி வந்து செலக்ட் ஆயிரும். நான் கொடுத்துருக்க அந்த 3 லிரிக்ஸை மட்டும் இதே மாதிரி வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. 3 லிரிக்ஸை செலக்ட் பண்ணக்கப்புறம் அதே மாதிரி தான் இந்த இடத்துல உள்ள குட்டி பாக்ஸ் போட்டு ப்ளஸ் ஐக்கன் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஸ்டைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு லாஸ்ட்டில் ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற இந்த எல்லா ஐக்கான் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு இந்த கலர் ஐக்கானும் இந்த கீழே உள்ள எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 ஐக்கான் மட்டும் ஆனில் இருந்தால் போதும். இதை தவிர வேறு எந்த ஐக்கான் ஆனில் இருந்தாலும் ஆஃப் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு கலர் ஐக்கான் இந்த எஃபெக்ட் ஐக்கான் இந்த 2 மட்டும் இதே மாதிரி வந்து ஆனில் இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா போதும் ஒரே செகண்டில் அந்த லிரிக்ஸுக்கு தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 லிரிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வந்து ஆட் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து சேஞ்ச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜுக்கு நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ணுமா கேட்டிங்கன்னா வேண்டாமே வேண்டாம். நான் இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்க எல்லா இமேஜுக்கும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவையான எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். நீங்கள் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கு மட்டும் நீங்கள் எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறீங்க. இமேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ நம்ம வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாகவே எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். நீங்கள் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேர் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் கீழே உள்ள எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறவங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட் இருக்கும், அது ஃபுல் கொடுத்துக்கோங்க. குவாலிட்டி கம்மியாக இருந்தால் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணி விட்டு எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.